அரே நோட்டு அரட்டாச் டிவி சவுண்ட் கம்மி பண்ணு மாமா. போட்டோ இருடா. நீ பேசாம எடுங்கப்பா. ஏய் பாத்து மெதுவா. போதும்டா ஏன்டா. ஏய் காசு பத்திரம். இந்த 500 ரூபாய் நான் போட்டது. மெதுவா கொட்டு. அது வீடியோ எடுத்து போடுறாங்களா, அதெல்லாம் எப்படின்னா அவங்களாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே காசு போட்டாங்க. நம்ம வந்து ஊருக்கு போறதுக்காக சேர்த்தி வச்ச காசு. 5 ரூபா 10 ரூபா சேருங்க. எல்லாம் 5 ரூபா காசு நிறைய இருக்கு. மாமா நீ கீழே காட்டி என்ன, இங்க காட்டி என்ன. கால் கடி 5 ரூபா இருக்குது சஞ்சய். எங்க ஒழுங்கா என்ற இருக்கிற காசு எடுத்துரும். நான் பார்த்துட்டே இருக்கிறேன். சஞ்சய் இங்க பாரு, அதை இதுக்குள்ள தள்ளி வா. அங்க போகுது ஃப்ரேம் விட்டாக்கட்டு போகுது. தள்ளிடா இந்த பக்கம். இங்க பாரு, இந்த கால்கிட்ட 10 ரூபா காசு, இந்த கால்கிட்ட இந்த கை கிட்ட 5 ரூபா காசு. அப்படி வை, அப்படி வை. மிஸ் ஆயிடக்கூடாது இல்லடா. நீ போட்டது எல்லாம் நான் போட்டது. மாமா நீ என்ன ஃபர்ஸ்ட்? நீ போட்டதெல்லாம் இல்ல, நீ வெயி முதல்ல. ஒன்றுவேன் 10 ரூபா காசு நீ போட்டிருப்ப, நல்லா போட்டிருப்ப வாயில. மாமா என்ன காசு விரிக்கிறதுக்கு என்ன பண்ண பாத்துக்கிட்டே இருக்கிற, வேகமா என்ன? அவ்வளவுதான் 500 ரூபா. ஊருக்கு போறதுக்கு 10 பத்தாதா? அங்க தள்ளி கொஞ்சம் முன்னாடி கரைச்சி போட்டு தள்ளி வை. அப்படி பெரிய 100 ரூபாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடு. பழைய 100 ரூபா இருக்குது வரும் இன்னொன்னு. மாமா நம்ம இந்த இங்க உத்தரகாண்ட் வந்ததுல இருந்து இந்த உண்டி வச்சு சேர்த்திட்டு இருக்கிறோம். 2 வருஷம் இல்ல. ஏய் மாமா இந்த உண்டி எப்ப வாங்குனது நீயே சொல்லு. வாங்குனது ஓகே, போட்டது சொல்லு. வீடியோ குருட்டுறாங்க நம்ம பைத்தியக்காரன். இங்க பாரு, நம்ம இங்க 2021 வந்தோமா, மேலூட்ல இருக்கும்போது நீங்க 2 பேரும் காசு சேர்த்துறேன்னு சொன்னீங்க. அப்ப 2 உண்டியும் சாமி போட்டோக்கிட்ட ஒரு உண்டியும் சொல்லி 3 உண்டி வாங்கிட்டு வந்தது. சரியா? 21 நம்ம வந்தோம். 21 லாஸ்ட் டிசம்பர். சரி, 22 23 24 25 4 வருஷமா சேர்த்தி இருக்கிறோம். அவசர ஆத்திர செலவுக்கு வேணும்னு பத்தியாதான். அங்க 500 ரூபா அதான்ப்பா. மாமா இன்னும் இருக்குது அங்க வேற 500 ரூபா. அது என்ன 20 ரூபாயா? அது இது இங்க வேற இது அது 500 ரூபா தான். சரியா? 500 ரூபா கண்ணுக்கு தெரியலையாமா. பத்தியா? நான் போட்டது அது 1000 ரூபா. நான் தான் 1000 ரூபாயா போட்டேன். இந்த 5 ரூபா காசுலாம் நீ தான் மாமா போட்ட. நோட்டெல்லாம் நான் போட்டேன். ஏன் செஞ்சா அது 2 அங்கே தனியாக வச்சிருக்கிற? அது என்ன? 20 ரூபாயா? என்ன என்ன எல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கு கொண்டு பெட்ரோல் பங்க்ல குட்டி போட்டுக்க வேண்டியதா? சில்லற காசெல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. சீக்கிரம் என்னங்க எவ்வளோ இருக்குதுன்னு. சஞ்சய் நீ மட்டும் பிரிச்சு வை ஃபர்ஸ்ட், அப்புறமா இன்னைக்கு டக்கு டக்குன்னு பிரி கடக்கடான்னு. 200 நோட்டு அவ்வளோதான், ஒன்று தான்.
கூட அவங்க தெரியும். ஒரு அழகான பொண்ணை கூட்டிட்டு வந்தா நான் கேள்வி கேட்காம உள்ள இருக்கணுமா? முதல்ல இடத்த காலி பண்ண. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசு. நான் எதுக்கு தெரிஞ்சுக்கப்பா? நிறைய வாங்குவாங்க. அது இவங்க தானா? 20 ரூபா காசு 3 வந்துருச்சுமா. தாத்தா கொடுத்து 3 வந்துருச்சு. 1 2 3 4 5 6 மா 4 வந்துருச்சு 20 ரூபா காசு. 6 இருக்குதா இல்ல? 500 ரூபாயில 6000மா? 4 இங்க வரணும். 10 பைசா. இது என்னடா தெரியவே இல்ல. இரு 10 பைசா. 7 ரூபா இருக்கு. 7 ரூபா 7000. 7000. 10 பைசா தனியா வை. 4 இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள தள்ளி வைடா, ஃப்ரேம்குள்ள வைடா. அப்படி வை. அஞ்சு வந்துருச்சுமா. என்ன 20 ரூபா காசு 100. வெய் 10,000 ரூபா வந்துருமோ? 10,000 ரூபா வருமா மாமா? இதுல 6000 இருக்குதா சில்லறை காசு? 6000 6 அதுல சில்லறையோட சேர்த்து 7. 7000 இருக்குது. அதுல 3000 வராது. ஒரு 1000 ரூபா வந்துருந்தாடா. 1000 இல்ல. நோட்டு எவ்வளவு இருக்குது ஃபர்ஸ்ட்? அஞ்சு ரூபா காசு ஒரு 500 ரூபா வரும். 500 வருமா? அவ்வளோ வராது. சரி என்ன பார்ப்போம். 10 ரூபா காசு வேணா 300-400 ரூபா வந்துருன்னு நினைக்கிறேன். இது 10 ரூபா காசு, இது 5 ரூபா காசு, இது 10 பைசா. 10 பைசா செல்லாது. 4 5 6 7 8 9 10 11 என்ன 12 22 24 25 எங்க தெரியுதா 5 ரூபா காசு? 25 26 5 ரூபா காசு தான் இங்க இருக்குது. 27 5 ரூபா காசு 10 ரூபா காசு 27 10 37 இந்தா இதுல 370 ரூபா இருக்குது. இதுல 7000 இருக்குதா? 370 ரூபா. 370 இது கூட 370 இருக்குதா? ஒரு 130 ரூபா போடுங்க. இல்லை அந்த 20 ரூபா காசு எடுங்க. 20 ரூபா காசு 370. 10 ரூபா காசு 3 வைங்க 400. அந்த 5 20 ரூபா காசு, அந்த 5 20 ரூபா காசு எடுத்துக்கோங்க. 500 ஆச்சு. 3 10 ரூபா காசு எடுங்க. இது மேலே வைங்க, இது மேலே வைங்க. அந்த 5 20 ரூபா காசு இருக்குல்ல, அது எடுத்து இது மேலே வச்சு 500 ரூபா ஆச்சு. என்னடா குழப்பற செஞ்சேய்? இது 500, இது 7000, இது 7000, இது 500. மாமா நீங்க 10 ரூபா காசு என்னங்க? 5 ரூபா காசு இங்க ஒன்று இருக்கு பாரு. இந்த சஞ்சய் 5 ரூபா காசு. புது 5 ரூபா காசுலாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த இங்க ஒரு 5 ரூபா காசு இந்த புடி. நீ நல்லா தேடல. நீங்க பாட்டி நான் பாட்டி பூட்டி ஆயிட்டேன் நானு. மாமா மாமா அங்கேயே வச்சிடணும். பிரேமுக்குள்ள இருங்க 2 பேரு. டேய் டேய் சஞ்சய் எவ்வளோ? சஞ்சய் அவ்வளோதான். இவ்வளோ ஸ்லோவேன்றீங்க. நானே நீர் நட்டுருக்குதே. அப்ப இன்னும் வரல.
நம்ம பேசுனதெல்லாம் சரியா கேட்டிருக்காதா? டீ ஏர் ஓடிட்டு இருந்துச்சு கேட்கல. எவ்வளோடா இருக்குது சஞ்சய்? எவ்வளோ இருக்குது இதில்? என்னையும் வச்சுருக்கிறேன், அடிக்க வச்சுருக்கிறேன். அடிக்கிறது என்ன இல்லையா? என்னடா 10 ரூபா காசுலேருந்து 5 ரூபா காசு கலந்து வச்சிருக்கிறா. அவர் எடுத்து போட்டு இருக்கிறாரு. அவர் 10 எண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. நீ சும்மா அடிக்கிட்டு இருக்கிற. 100 ரூபாயா? 20 காசு அடுக்கு சஞ்சய். 7000 7500 இருக்குது இப்போதைக்கு. 7500 2 வருஷத்துல ஒரு இவ்வளோ காசு எடுத்து வைப்பார் அப்படியே. மேலூட்டுக்கு நம்ம வந்ததுலேருந்து சரிம்மா. அப்புறம் நீ என்னை உருட்டுறாங்கிற என்ன வெட்டி? என்னடா இந்த லுக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த முறப்பெல்லாம் வேற எங்காச்சும் வச்சுக்கோ. சரியா? தளபதி சூர்யாவை பாரு எப்படி கரெக்டாக எண்ணிட்டு இருக்கிறாரு. நீ பாக்கெட்டில் போடுற. எத்தனை ரூபா எடுத்தாங்க? 2026 உண்டி எடுத்துருக்கிறோமா? இப்போ ஒரு உண்டி வாங்கினோம்னா 2031 ஒரு உண்டி நம்பிடு. இதுவே நம்மள அவசரப்பட்டு பிரிச்சுட்டீங்க 2 பேரு. 9 இந்த டைம் 2030 நப்புங்க. 3 காசு இருக்கு. 10 ரூபாயா? 9 3 4 சஞ்சய் ஒரு 10 ரூபா கொடு. அதுக்கு 10 ரூபா கொடு. 9 இருக்குதா மாமா? 6 தான் இருக்குது. ஓ அதுல 9 இருக்குதா? நான் கூட 9னா 90. இப்போ 1 2 3 4 5 6 600 ரூபா இங்க வைங்க. 500 ரூபா இங்க வச்சிருங்க. இது கூட இந்த 500 ரூபா கூட வச்சிருங்க. 5 இது அப்படி இங்க தள்ளிரு. 1000 ரூபா ஆச்சு. 5 இங்க தள்ளிருங்க. 1 2 3 4 5. இது 100 ரூபா. 100 ரூபா. இது 7000. இது 1000. இது 1000. 10 5 ரூபா. மாமா 10 மாமா 10 மாமா 10 6 7 8 9 20 தான் வச்சீங்க. 10 வச்சீனா காசு வந்துரும். 20 10 வச்சீனா 10 வந்ததுனா 500 ரூபாய். என்னடி 20 ரூபா 20 வச்சீங்கன்னா 100 ரூபா. சஞ்சய் 20 தான் வை சஞ்சய். நீ 100 ரூபாயா? ஆனாலும் ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா நான் எப்படி எடுப்பேன்? எல்லாம் நீ உள்ள வா சஞ்சய். இங்க எங்க வைக்கிற மாமா? அங்கேயே வைங்க மாமா. அங்க வைங்க மாமா. மாமா அது எடுங்க. எடுத்து அங்க வைங்க மாமா. அது அங்கேயே வை. 10 இது என்ன மாமா? நீ அதுக்குள்ள அவன் என்ன கடை என்றது விட்டு போட்டு வேகமா 5 5 10 வச்சா 50 ரூபா தான் வருது. 20 தான் வச்சிங்கன்னா 100 ரூபா. அப்படியே சலக்குன்னு எடுத்து வைக்கலாம் ஈஸியா. 500 7000 1000 8000 ஆச்சு. 8000 இருக்குது இப்போதைக்கு. ஆமாம் நாமளும் சில்லற காசு கொண்டே கார் வாங்கலாமா? எண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னு 10,000 ரூபாய்க்கு காரு. ஆமாம் எத்தனை பேர்? நிறைய பேர் ஏதோ காரு டியூவு சர்வீஸுக்கு எதுக்கோ கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு நான் நாளைக்கு வான்னு அலக்கடிச்சிருக்கிறாங்க. 2 நாளாக ரெடி ஆயிரும். 2 நாள் கழிச்சு போனால் இன்னொரு நாள் வாங்க இன்னொரு நாள் வாங்கன்னு. அதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமா எவ்வளவோ 20,000 30,000 என்னமோ பில்லு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ காசுக்கும் சில்லற காசாக கொண்டு போய் இந்த எண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு மீதி இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொட்டிட்டு நான் ஒருத்தன் வீடியோ வந்துருந்துச்சு. அந்த மாதிரி நம்மக்கிட்ட 10,000 தேரலையே சில்லற காசு. முண்டி நம்பி இருந்தால் தான் 10,000 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது 100 200 300 சொல்லல. 5 ரூபா காசு 500 ரூபா வந்துடும் சொல்லல. 500 தான் இருக்குதா? 100 200 300 400 500 இன்னும் இருக்குது. ஓ 2 சேர்த்து 100 அப்படின்றியா? 600
700. இது 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா. ஏன் 10 ரூபா இங்க வச்சிருக்கீங்க? ஆமா. ஏய் 750. 1 ரூபா. 755 ரூபா 5 ரூபா. ஏய் இங்க கொஞ்சம் எடுத்தோம்ல சில்லற காசு 10 ரூபா காசு இதுக்கு 2 65. 2 இருக்குதுன்னு ஒரு காசு போட்டோம் பாருங்க நேத்து. இதுவா? பழைய காசு இது இது இல்ல. இந்த ஏய் இது 2 ரூபாடா. ஏய் இது 2 ரூபா இல்லடா, பழைய காலத்து காசு. பழைய காலத்து அங்க இருக்குறதா? இதோ இங்க ஒரு 2 ரூபா இருக்குது பாருங்க. இங்க பாருங்க. இது ஒரு 2 ரூபா. இதோ மாமா இது ஒரு 2 ரூபா. இங்க ஒரு 2 ரூபா இருக்குது பாருங்க. இதோ இது ஒரு 2 ரூபா. இந்த மேப் போட்டேன் 2 ரூபா. இது ஒரு 2 ரூபா. எங்க உங்க கையில இருந்து 1 ரூபா 2 ரூபா? ம் உங்க கையில இருந்து 2 ரூபா. நான் கொடுத்துட்டேன். காசு நிறைய இதுக்குள்ள கிடக்குது. இப்போ பார்க்காம விட்டுட்டீங்க. இந்த 50 ரூபா நோட்டு மேலே இருக்கும் பாருங்க சில்லற காசு. அடேங்க அப்பாடே, திருப்பதியில் உண்டியில் என்ன கூப்பிடுறாங்க போறியா? இந்த இந்த 1 ரூபா காசு 2 ரூபா காசுன்றதுக்கு முடியலின்னு படுக்கிறியே. என் பையன் காசு எண்ணி சலிச்சு போற அளவு 50 பைசா. காசு கிடைக்குதுப்பா. 50 பைசாலாம் நம்மகிட்டே இன்னும் நிறையா ஊரில் ஒரு பர்ஸ் நம்ப கிடக்குது. சடச்சியாக்கு செத்தா இறக்கிறதுக்குன்னு சேர்த்தி வச்சு. ஆமாம் கொடுத்துட்டு ஏன் அப்புறம் மறுபடியும் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. இங்கே சேர்த்தி வச்சதா? ஊரில் இங்கே சேர்த்தி வச்சது கொண்டு போகாம தட்டமா? ஊரில் சேர்த்தி வச்சது இறச்சிங்க தானடா? இது 1 ரூபாயா 2 ரூபாயாடா? 2 ரூபா. டேடி கண்ணு தெரியலடா. எண்ணிட்டீங்களா இல்லையா? வேகமே என்னங்க நெளிஞ்சு போன காசு. கொஞ்சம் நெளிஞ்சிருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன ஏய் இது 2 ரூபா. இந்தா. ஏய் மணி 5 ஆச்சு சஞ்சய், நீ குளி, கோயிலுக்கு போகலாம். 1 2 என்ன 3 4 5 6. காலையிலேயே சொன்னேன்ல. இதுல 6 இருக்குது. ஆமாம் இங்கே 50 ரூபா நோட்டு மேலே பாருங்க சில்லற இன்னும் இருக்குது. இந்த இங்கே அதெல்லாம் என்னது 50 ரூபா நோட்டு மேலே இருக்கிறது. இங்கே ஃபஸ்ட்டுக்கு பாருங்க. இதுல 10 ரூபா மட்டும் இருக்கு. இதுல 10 ரூபா. அது என்ன? 2 ரூபா காசு 10 2 ரூபா. 2 ரூபா. இது என்ன இங்கே டேடி இங்கே வச்சிருக்காங்க பாரு இந்த மூலையில். அது என்ன மாமா? இந்த மூலையில் இருக்கிறது என்ன? இந்த 2 ரூபா. இந்த மூலையில் இருக்கிறது என்ன காசு? இதெல்லாம் பழைய காசு. இது வேண்டாம், இதெல்லாம் கணக்கு இல்லை. ஏன் இதெல்லாம் கணக்கு இல்லை. கணக்கு இல்லையா? மறுபடியும் உண்டிலேயே போட்டுக்கிறதா? ஆமா. போங்க. சரி இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்பா. 9 இருக்கு. இன்னும் 2 வேணும். ரெடி 1 ரூபா இது இருந்துச்சு. இந்த கட்டத்துக்குள்ளே எடுத்து வைங்க. இந்த கட்டத்துக்குள்ளே எடுத்து வைங்க. அது மேல இருந்த காசு எடுக்கல. அது எண்ணியாச்சு. இது வந்து 200 ரூபா இருக்குது. 500 ரூபா. 500 ரூபா. இதோட 1000 ரூபா. 500 600 700 800 900 1000. ஒன்றா சேர்த்துங்க, கொஞ்சம் ஒன்றா சேர்த்துங்க. பக்கத்தில் அடுக்குன மாதிரி லைனாக வைங்க அழகா. அது 1000 ரூபா. இது 1000 ரூபா இந்த ரவுண்டு. இரு சஞ்சய் டாடி எடுத்து. இதுல 9 மட்டும் இருக்கு. இன்னும் 2 ரூபா கிட்ட இருக்குது. இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று நல்லா தான் அடிக்கிட்டீங்க ஃபஸ்ட்டே மாட்டி. 2 3 4. என்ன மாமா என்றேன் இது வைக்கும்போது அப்படி ஒரு நோட்டு உருவணுங்களா? உருவீங்கடா உருவீங்க. 1 2 3 4 4 கரெக்டாக தான் நினைச்சுக்கணும். 4 5 6 டேய் வச்சிரு. 6 இது 6. 6 வைங்க அப்படியே. இதில் 6000 ரூபா இருக்குது. விட்டுங்க 6000. 4000 பறக்குது. கொஞ்சம் இப்படி கை கொண்டு வந்துருங்க. 6000 எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு தான் 3 4 5 6 7 8 9 10 7000. இது மேலே வச்சுருங்க. 6 1 7000. 7000 8000 ஆச்சு.
அது 1000, இது 7000, இது 8000. அடுத்து 5 ரூபா காசு. அந்த பக்கம் இங்கே லைனாகவே இப்படி லைனாகவே 100 100 ரெண்டையும் ஒன்றா ஆக்கிருங்க. 100 100 ஆக்கிருங்க. அதான் இப்படி வச்சுட்டு 100 மேலே வச்சு மேலே தட்டு 100. 100. ஐயப்பா சாமிங்களா, இதை கூட வைக்க மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா. அங்கே 5 ரூபா விட்டுட்டீங்க மாமா. 200. 300 சஞ்சய் வச்சதோட 300. 400. நீ 100 எடுத்துக்கோ. நான் சொன்ன மாதிரி 500 வந்துருச்சா? 500. 5 ரூபா காசுல 500. 600. மாமா தள்ளி விட்டுறதுங்க பக்கத்தில். எவ்வளோ? 700. இங்கே ஒரு 5 ரூபா 5 ரூபா 700. அந்த ரெண்டு கொண்டு எவ்வளோ? அது 10. 50 50 50. 50. வை 60 வை. 100 ரூபா காசு இன்னொரு 100 ரூபா அங்கே இருந்துச்சுல. 60. 60. இது எவ்வளோ இருக்குது? 100 ரூபா. 100 ரூபா எப்படி இருந்துச்சு? 1 2 3 5 6 7 8 9 10. இது வைங்க. இது ஒரு 100 இங்கே வைங்க. 100. 10 வஞ்சா 100ன்னு ஒரு காரணம் சொன்னான். 10 ரூபா காசு மாமா. 10 ரூபா காசு மாமா. லென்த். இது 10 ரூபா காசு. 100 ரூபா. இதில் 60 ரூபா இருக்குதா? 40 ரூபா அதுலேருந்து எடுத்து வைங்க. அது எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? 20 ரூபாயாவா? ஆமாம் 10 வச்சு 20 ரூபா. அப்போ ரெண்டு தூக்கி இது மேலே வச்சுருங்க. 2 தூக்கி எது மேலே? இது மேலே. இது 60 இருக்குதா? 80 கொண்டா. 2 ரூபா காசு மிக்ஸ் பண்ணிட்டீங்கம்மா. பரவாயில்ல கொடு. எவ்வளோன்னு கவுண்டிங் பண்ணிக்கலாம். 100. இப்போ எவ்வளோ? 5 500. 100 200 300 400 500 600 700 800. இது 10 ரூபா காசு. 900. இன்னொரு 5 பீஸ் ஒன்றா செய்யுங்க. அது 150. அதில் 100 ரூபாயே சேர்த்துங்க. 5 இதை சேர்த்திங்கன்னா 100 ரூபா. அதாம்மா 120. 10 ஒன்றா 20 மேலே வச்சிருங்க. 30 40 40. அவ்வளோதான் 100 ரூபாச்சு. 40. 100 எப்படி ஆகும்? மாமா இது 20 ரூபா காசு. 60 80. 5 வச்சாதான் ஆகும். 5 தானே வச்சிங்க இப்போ? இந்தாடா எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு நான் குழப்பல. 5 தான் வச்சிங்க. சரி வை அதை வை. இது சேர்க்காம 140 இருந்துச்சு. இது 20 இது 20. சரி வை. இது வச்சாதான் 100. இது ஒரு செட். இது இங்கே இந்த பக்கம் வச்சிடலாட்டி. லைனில் வெயிடா. முட்டி விட்றாது. அப்போ 7000. இது 1000. இது 1000. 7 8 9000. 9000 அதெல்லாம் சேர்த்துங்க. 10 ரூபா காசெல்லாம். 10 ரூபா காசு 2 ரூபா. 30 40 50 60 60 சரியா போச்சு. 100 80 100 ரவுண்டா வருது. அது என்ன? அது 10 ரூபா. அது 110 ரூபா. 110 ரூபா. அது எடுங்க. 10 ரூபாயா? இல்ல அதுல அரைக்குறையா இருக்கும். 9 8 இருக்கும். 2 ரூபா காசு எல்லாம் இருக்குது. அதான் ரெடி. 1 ரூபா காசு இல்ல. இது இங்கே என்ன? 2 ரூபா காசு தான் வச்சிருந்தது. என்ன? 5 என்ன இருக்கிற? 6 6 7 8 தான் இருக்குது. 8. இது 8 தான் இருக்குது. பழைய காசெல்லாம் இங்கே இல்ல போ கிளம்பு. சரி இல்லை இதெல்லாம் ரேர் காசுன்னு சொல்லி இதெல்லாம் மறுபடியும் உண்டிலேயே போட போகிறோமா? அவ்வளோதான். சரி இது போட்டுறோம். அப்போ எவ்வளோ? 8000. 7000. 7000 8000 9000 9100 9109. ஓகே எவ்வளோ இருக்குது மொத்தம்? 9109. பாய்.